விஜய் அண்ணனை சிஎம் பதவி ஏற்க விடாம டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் தான் சதி பண்ணிட்டு இருக்காங்க, தடுக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஐஆர்எஸ் அருண்ராஜ் சொல்லிட்டு இருக்காரு. இவன் இன்னும் திரும்பின மாதிரி எல்லாம் தெரியல நிஜமா. ஆக்சுவலா இது தப்பு யார் மேலனா ஆளுநர் மேல. ஆளுநர் என்ன பண்ணிட்டாரு, 118 மெஜாரிட்டி உங்ககிட்ட இல்ல, நீங்க நிரூபிங்க, அப்புறம் நான் உங்களுக்கு பதவி பிரமாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்றாரு. இது தப்பு. ஃபர்ஸ்ட் மெஜாரிட்டி அவர்கிட்ட அதிகம் இருக்குது. சோ நியாயப்படி பதவி பிரமாணம் பண்ணி வச்சுட்டு எனக்கு சட்டசபையில நீ நிரூபிக்கணும்னு கொஞ்சம் டைம் கொடுக்கணும். இததான் பண்ணணும். இவரு போயிட்டு நியாயமா பார்த்தா கவர்னரை தான் போய் கேட்கணும், ஏன் பண்ணி வைக்கலன்னு சொல்லிட்டு. இங்க டிஎம்கேக்கு வேலையே கிடையாது. அவரு சென்ட்ரல் பிஜேபி, அதனாலதான் கேட்க தைரியம் இல்ல. ஐஆர்எஸ் அருண்ராஜுக்கு உண்மையாலே தைரியம் ஒண்ணு இருந்தா, இல்ல தாவைக்கால யாருக்குனாலும் தைரியம் இருந்தா பாஜகவை எதிர்த்து ஒரு கேள்வி கேளுங்க, போயிட்டு கேளுங்க, ஆளுநரை கேளுங்க, ஏன் பண்ணி வைக்கலன்னு கேளுங்க. அதுக்கு தைரியம் கிடையாது இவனுக்கு. இன்னும் இந்த அணில் கூட்டத்தை மிளகா அரைக்கிறானுங்க தலையில, இன்னும் மிளகா அரைச்சிட்டு இருக்கானுங்க டிஎம்கே ஏடிஎம்கே. ஆக்சுவலா இப்ப முக ஸ்டாலின் சொல்லிட்டாரு, நாங்க மக்கள் அதிகம் ஓட்டு போட்டுட்டாங்க, சோ அந்த கட்சி தான் ஆட்சி அமைக்கணும், நாங்க எந்த தொந்தரவும் பண்ண போறது இல்லைன்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் அப்பயே சொல்லிட்டாரு. 6 மாசம் நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம். இதுக்கே ரிசல்ட் அன்னைக்கு சாயந்தரமே ஸ்டாலின் என்ன சொன்னாருன்னா, நாங்க பிரதான எதிர்கட்சியா இருக்க போறோம், நாங்க எந்த தொந்தரவும் பண்ண மாட்டோம், எதிர்கட்சியா நாங்க செயல்படுவோம்ட்டாரு. எடப்பாடி ஓப்பனா சொல்லிட்டாரு, நாங்க இது பண்ண மாட்டோம், நாங்க சப்போர்ட் பண்றது இல்ல, நாங்க வெளியவே இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ காங்கிரஸ் போனதுனால இப்போ பிஜேபிக்கு பிடிக்கல. சோ இப்ப இந்த வருமான வரி மறைச்சார்ல விஜய், அந்த கேஸ் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய கேஸ்ல டார்ச்சர் பண்ணுவானுங்க, மும்மொழி கொள்கை ஏத்துக்கு சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்க. இதுக்காக இவங்க வாய்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்ப நீ போயிட்டு டிஎம்கே காரணம் சொன்னா மக்கள் உன்னை செருப்பாலே அடிப்பாங்க. தயவு செஞ்சு என்ன நடக்குதுன்னு உங்க அணில் கூட்டத்துக்கு சொல்லி புரிய வை.